அரசின் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் தங்களுடைய கற்றல் திறன் மேம்பட்டிருப்பதாக மாணவர்கள் விடுப்பெடுப்பதே குறைந்துவிட்டதாக ஆசிரியர்களும் தெரிவிக்கிறார்கள். மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக பல அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கோவையை பொறுத்தவரை 25 பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் நடைமுறையில் உள்ளது. கரும்பலகைகளிலேயே பாடம் கற்று வந்த மாணவர்களுக்கு இத்தகைய நவீன வகுப்புகள் படிக்கும் ஆர்வத்தை தூண்டியுள்ளன. இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் சொல்ல போனோன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நல்லா படிக்காதவங்களுக்கு கூட நல்ல ஒரு கிளியர்னஸ் இருக்குது. இவங்க சொன்னது அடுத்த நாளே முடிக்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் மேக்ஸ் லேப்லையெல்லாம் இப்போ மேக்ஸ் எல்லாம் படிக்காதவங்களுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க. மேக்ஸ் லேப் போனால் ஜாமெண்ட்ரி எல்லாம் நல்லா போர்டெல்லாம் வச்சுருக்கனால நல்லா சொல்லித்தராங்க. புத்தகங்களை கொண்டு நடத்தும் பாடங்களை விட வீடியோக்கள், புகைப்படங்களை காட்டி நடத்தும் பாடங்கள் எளிதில் மாணவர்கள் மனதில் பதிவதாக கூறுகின்றனர் ஆசிரியர்கள். புக்கில் இருக்கிறது மட்டும்தான் சொல்ல போகிறோம், வேற எதுவும் சொல்ல எக்ஸ்ட்ரா சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டவுட்லேயே இருப்பா, இது உண்மையாக இருக்குமா, சார் சொல்ல நம்பலாமா, இல்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரக்கு. பட் இங்கே வந்து விஷுவலாக காட்டும் போது தே அக்செப்ட். இப்போ நெப்பந்தஸ் வந்து ஒரு பூச்சி சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் இன்னுமே எங்களுக்கு ஒரு இமேஜினரியாக இருக்கும், எப்படி இலை எப்படி ஒரு பூச்சி சாப்பிடும். பட் இங்கே வந்து அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது. இந்த வீடியோ காட்டும் போது ஒரு வீனஸ் ட்ராப் வந்து ஒரு இலை வந்து கரெக்டாக அந்த பூச்சியை முழுங்குது, ஒரு நத்தையை முழுங்குது அப்படிங்கிறது காட்டோன்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த சிஸ்டம் கொண்டு வந்த காலத்துலேருந்து இது ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்சன்டிசம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைங்க வந்து இந்த கிளாஸு இருக்குது, இந்த சப்ஜெக்ட் இருக்குது, இதில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் எங்களுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி வில்லிங்காக அவங்களுக்கு கிளாஸ் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து இது ஆப்சன்டிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட்ஸ். நவீன தொழில்நுட்பங்களின் உதவியோடு செயல்பட்டு வரும் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தாலும் சில பள்ளிகளில் இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் சொல்லப்படுகிறது. தற்பொழுதுள்ள நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை கொண்டு வந்திருப்பது மாணவர்களிடையே பாடங்களை கற்பதில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.